அது மாத்திரமல்லாமல் பெங்களூர் சபையை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுடைய அன்பையும் வாழ்த்துக்கள் கூட நம்ம மத்தியில் தெரிவித்திருக்கிறேன். சமீக சகோதர சகோதரிகள் தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களை கூட நம்ம மத்தியில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப்படியாக கேட்டுக்கொண்டார்கள். அதை கூட இந்த நேரத்தில் நம்ம மத்தியில் தெரிவித்துக் கொண்டு நம்மை தயவு செய்துக்கூடாக நம்ம சொல்லலாம். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் பேசுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாடத்தின் தலைப்பு சிவப்பு கிட்டார் என்னுடைய தலைப்பிற்கு நம் பாடத்தை நாம் பார்க்கலாம். ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோம்னா இது ரெட் ஐஃபர் எனக்குரிய ஒரு தலைப்புல இந்த பாடத்தை நாம் பார்த்துக்கிறோம். அதற்கு ஆதார வசனத்தை நாம் மறுபடியும் நாம் வாசித்து நாம் கடந்து செல்வோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் 13 மற்றும் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். அது எப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளாக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். போல் இங்கே நாம் பார்க்கும்போது இந்த 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்தை பற்றியும் அதில் செலுத்தப்படுகிற பலிகளை குறித்து என்ன பண்றாரு அதை தொடர்ந்து எழுதிட்டே வர்றாரு. சொல்லிட்டு வந்துட்டு 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அது எப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்படும் கடாரியின் சாம்பலும் சரீர சுத்திகரிப்பை உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால் என்று இந்த ஒரு விஷயத்தை போல் கொண்டு வருகிறார். காளை வெள்ளாட்டு கடான்ற ஒரு பலியை குறிக்கும். அதை தொடர்ந்து நாங்கள் கடாரியின் சாம்பல் என்று ஒரு விஷயத்தோட கொண்டு வருகிறார்கள். இங்கே பார்க்கும்போது நமக்கு நன்றாக தெரியும் இந்த காளை இது வெள்ளாட்டு கடா இது என்ன ஒரு பலி என்று நாம் பார்க்கும்போது அது நம்மளுக்கு பாவ நிவாரண பலி என்று நாம் பார்க்கிறோம். அது லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் தேவன் இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்தை சுத்திகரிப்பதற்காக ஒரு நியமத்தை ஏற்படுத்தியிருந்தார். அதுதான் பாவ நிவாரண நாள். இந்த பாவ நிவாரண நாள் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு 7ஆம் மாதம் 10ஆம் தேதி அவங்களுக்கு பாவ நிவாரண நாள் இருக்கும். மற்ற நிலத்தில் சில பலிகளை தேவனுக்கு செலுத்தும் போது அவர்களுடைய அந்த தேசத்துடைய பாவங்கள் என்ன பண்ணும் அது மன்னிக்கப்படும் இல்லைங்களா. அன்னைக்கு என்ன செய்வார்கள் அந்த பலி பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அது நம்ம அடிப்படை சத்தியத்தில் என்ன பண்ணுறதை நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. பாவ நிவாரண நாள் என்று இன்னும் பலிகள் செலுத்தப்படுவார்கள். என்ன பலி செலுத்துவாங்க? ஒரு காளை 2 வெள்ளாடுகளை கொண்டு வருவார்கள் என்று நம்ம பார்க்கணும். அந்த 2 வெள்ளாட்டுல குறித்து என்ன பண்ணுவாங்க சீட்டு போடுவாங்க இல்லைங்களா. காளை இருக்கும், 2 வெள்ளாடு இருக்கும். அந்த வெள்ளாட்டை 2 வெள்ளாட்டை குறித்து சீட்டு போடுவார்கள். ஒரு சீட்டு கர்த்தருக்கு என்று ஒரு சீட்டும் அப்புறம் போக்காடு என்று ஒரு சீட்டு. இப்போ கர்த்தருக்கு என்று சீட்டு உள்ள அந்த வெள்ளாடு என்ன பண்ணுவாங்க இந்த காளை பலி கொடுத்தது போல அதையும் பலி ரத்தத்தை கொண்டு போய் மகாபுருஷத்துல அது தெரிப்பார்கள். ஆனால் அந்த போக்காடு என்ன செய்வார்கள்? போக்காடை கொண்டு போய் அவங்க வனாந்திரத்தில் அதை விட்டுடுவாங்க இல்லைங்களா. நம்ம பார்க்கணும். சரி, இந்த பலிகள் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது நமக்கு நல்லா தெரியும். அந்த வெள்ளாடு இந்த காளை அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்ததான பலியோடைய ரான்சம் சாக்ரிஃபைஸ் அவர் கொடுத்த ஈடு பலியை குறிக்கக்கூடியதான் பார்க்கணும். அது மாத்திரமல்ல அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது 2 வெள்ளாடு கடாக்கள் நம்ம பார்க்கும்போது அது எதை குறிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சபையுடைய பலியை குறிக்கிறது. நமக்கு தெரிஞ்ச சுவிசேஷ யுகத்துல காஸ்பல் ஏஜ் என்ன இருக்குது இந்த பலிகள் நடந்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. ஆல்ரெடி காலை பலி ஆகிவிட்டது நாம் பார்க்கிறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பலியை அவர் செலுத்தி அதை முடிச்சுட்டார். இப்ப எது ப்ராசஸ்ல இருக்கு, எது நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலை வெள்ளாட்டு கடா இந்த 2 வெள்ளாட்டு கடா குறித்து என்ன பண்ண வேண்டியது சீட்டு போடப்பட்டு வந்துட்டு அதுல ஒரு வகுப்பு நாம் பார்க்கும்போது இந்த கர்த்தருக்கு எந்த சீட்டு இந்த வெள்ளாட்டு கடா அதை யாரை குறிக்குன்னா அது சபை. இது 1,44,000 பேரை கொண்ட சபையை குறிக்கும். ஆனா அந்த போக்காடு நம்ம யாரை குறிக்கிறது பார்க்கும்போது அது யாரை குறிக்குது? திரள் கூட்டத்தார். தங்களை தேவனுக்காக பலி செலுத்துவதற்காக வந்தாங்க. ஆனா அவருடைய பலிகள் ஏற்றுக்கொள்ள அதாவது பலி செலுத்தப்படாம அந்த ரத்தத்தை போல பரிசுத்த மகாபரிசுத்தத்துக்குள்ள கொண்டு போகல.
பலிக்காக வந்துச்சு. ஆனா என்ன ஆயிடுச்சு? அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அது புறக்கணிக்கப்பட்டு அது வனாந்திரத்துக்கு அது விடப்பட்டதை நாம் பார்க்கும்போது அதுதான் அந்த திரள் கூட்டத்தான் நாம் பார்க்கணும். அவ இந்த வகுப்புல அதாவது காஞ்ச சபையுடைய வகுப்புலயே 2 விதமான வகுப்பா இருக்கிறத இங்க 2 வெள்ளாட்டு கடாவில் அது காட்டப்பட்டிருக்கு. நம்ம கூட அதுக்காக என்ன பண்ணியிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். நம்ம எங்க இருக்கிறோம்? இப்போ ஆசரிப்பு கூடத்துக்கு முன்னால நிறுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனா இன்னும் தெரியல நம்ம கர்த்தருக்கு சீட்டு விழுந்த ஆடா இல்ல போக்காடா. கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? கன்ஃபார்ம் ஆயிடுச்சுதா? இன்னும் இல்லை, இன்னும் கன்ஃபர்மேஷன்ல போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் தெரியல நம்முடைய ஓட்டம்னா முடியும் போதுதான் நம்ம கர்த்தருக்கு சீட்டு விழுந்த ஆடா இல்ல போக்காடான்றது அதோட ப்ராசஸ்ல தான் போயிட்டு இருக்கு. தேவன் நம்முடைய செலெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஒரு செலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கணும். இந்த பலிகள் எந்த காலத்துக்குரிய பலிகள் அப்படின்னு பார்க்கணும். இந்த சுவிசேஷ யுகத்துக்கான பலிகள் இல்லது காஸ்பல் ஏஜ்ல நடந்து கொண்டிருக்கிறதான பலிகள். இன்னும் வேலைகள் இன்னும் முடியும். ஆனா அது மத்தியில் அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு விஷயத்தை இங்க கொண்டு வருகிறார். அது என்னங்க? தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்படும் கடாரியின் சாம்பல் கூட என்ன பண்ணுமா? சரீர சுத்திகரிப்பு உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்தும். இன்னொரு விஷயத்தை இடையில என்ன பண்றாரு? கொண்டு வருகிறார். அப்ப நம்ம நல்லா தெரியும், காலை வெள்ளாடை இயேசுடைய பலியையும் அவருடைய சபையுடைய பலியை வைக்கக்கூடியது என்று நம்ம நல்லாவே தெரியும். ஆனா மத்தியில் என்ன பண்றாரு? இந்த கடாரியின் சாம்பலை குறித்து கூட போல் என்ன பண்றாரு கூட கொண்டு வரார். இது என்ன பண்ணுமா? சரீர சுத்திகரிப்பு உண்டாகும்படி அது பரிசுத்தப்படும். இந்த பலிகளை அவர் செலுத்தும் போது, இந்த காலையும் வெள்ளாட்டு கடாவுடைய பலிகளை அவர்கள் செலுத்தும் போது இஸ்ரவேல் மக்களுடைய பாவங்களாகவும் அவங்களுடைய 1 வருஷத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனா அது கூட அடிஷனலா இன்னொரு விஷயத்தை கூட போலிகை கொண்டு வருகிறார். அதுதான் நாங்க கடாரி சாம்பல். இது என்னங்க கடாரி சாம்பல்? இது என்ன பலி? இது எப்படிப்பட்டதான பலி என்று சொல்லி நம்ம இதை குறித்து நம்ம பின்னால போய் பார்க்கும்போது, நியாயப்பிரமாணத்துல பார்க்கும்போது தேவன் இன்னொரு பலி அவங்களுக்கு கொடுத்திருந்தார். அது கூட இது கூட எவ்ரி இயர் இந்த பாவ நிவாரண பலிகள் நம்ம பார்க்கும்போது எவ்ரி இயர் வருஷம் என்ன பண்ணுவாங்க? 7ஆம் மாதம் 10ஆம் தேதி இந்த பலிகளை அவர்கள் செலுத்துவார்கள். இது எவ்ரி இயர் நடத்தக்கூடிய பலிகள். அதே போலதான் இந்த கடாரியின் சாம்பல் கூட நம்ம பார்க்கும்போது அது கூட ஒரு பலி அவர்கள் செலுத்தி வருகிற ஒரு பலி. இது கூட எவ்ரி இயர் வருஷம் என்ன பண்ண கூட செலுத்துவார்கள் இந்த பலி. அதை குறித்து நம்ம எங்க படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன ஆகும்? 19ஆம் அதிகாரத்துல இந்த பலியை குறித்து சொல்லப்படுகிறது. நம்பர்ஸ் 19 சாப்டர் verse 1ல நம்ம தொடர்ந்து படிக்கும்போது இந்த பலியை குறித்ததான விவரங்களை நாம் பார்க்கலாம். வாசிங்க தொடர்ந்து. என்னாகும் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, கர்த்தர் கற்பித்த நியம பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததும் ஆகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். பார்த்தீங்களா? அப்படி பார்க்கும்போது இங்க ஒரு இன்னொரு பலியை குறித்து சொல்றேன். கர்த்தர் கட்டளையிட்ட நியாயப்பிரமாணமாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமான இல்லைங்களா சிவப்பான கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி சொல்வதற்கு சொல் என்று சொல்லி ஒரு சிவப்பான கிடாரி என்ன தெரியுங்களா? பசுவதான் அந்த காலம் என்ன கூப்பிட்டுருந்தாங்க? கிடாரி என்று சொல்ல இங்கிலீஷ்ல ரெட் ஐஃபர் சொல்லப்பட்டது. இது ஒரு பசு மாடு. இது காலை பலியில இது ஒரு பசு மாடு. அது எப்படிப்பட்டதா இருக்கணும்? பழுதற்றதாக இருக்கணும். எந்த பழுது இருக்கக்கூடாது, எந்த ஊனமும் இருக்கக்கூடாது, நுகத்தடிக்கு உட்படக்கூடாது. நுகத்தடினா அதை ஏற்பூட்டவோ இல்ல மாட்டு வண்டிக்காகவோ பயன்படுத்த நுகத்தடிக்கு உட்படாதமான ஒரு சிவப்பான கிடாரியை கொண்டு வர சொல்லியிருந்தார். தொடர்ந்து வாசிக்கலாம். என்ன நடக்கும்? 3ஆம் வசனம். அதை எலெயாசார் என்னும் ஆசாரியனிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன். அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவுது. இந்த ஒரு சிவப்பு கிடாரியை யார்கிட்ட ஒப்புக் கொடுக்கணுமா? எலியேசர். யார் இந்த எலியேசர்? ஆசாரியன். ஆரோனுடைய மகன். ஆனா இவரு ஹை பிரீஸ்ட் கிடையாது, பிரதான ஆசாரியர் கிடையாது. இவர் அண்டர் பிரீஸ்ட், அதாவது துணை ஆசாரியன். ஓகேங்களா? இவர் ஒரு பிரதான ஆசாரியன் அல்ல, ஆரோனுடைய மகன் எலியேசர். யார் இது ஹேண்ட் ஓவர் பண்ண அப்படின்னு பார்க்கும்போது இது
எலியேசர் கிட்ட ஒப்பு கொடுக்கும். இது எலியேசருடைய கண்களுக்கு முன்பாக அது என்ன பண்ணும், பாளையத்துக்கு புறம்பே அது பலி செலுத்தப்பட வேண்டும் இல்லைங்களா, பாளையத்துக்கு. ஆனா பாருங்க, எல்லாம் இந்த காலை வெள்ளாட்டுக்கடா பலி எங்க செலுத்துவார்கள், ஆசரிப்பு கூடாரத்துல அந்த பலிபீடத்துக்கு செலுத்தப்படும். ஆனா இந்த பலி எங்க செலுத்தப்படும், பாளையத்துக்கு புறம்பே செலுத்தப்படும். வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். 4ஆம் வசனம். அப்பொழுது ஆசாரியனாகிய எலியாசார் தன் விரலினால் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக 7 தரம் தெளிக்க கடவன். இது கூட அதே போல 7 தரம் என்ன பண்ணோம். ஆனா இந்த பரிசுத்த மகா பரிசுத்தத்துல இல்ல, திருபாசனத்து மேல தெளிக்க கூடாது. ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக 7 தரம் என்ன பண்ணோம், தன்னுடைய விரலினால் தெளிக்க கடவன். இது ரத்தம் மாத்திரம் வர உள்ளோம், பலிகள் எதுவுமே வராது. இது அங்க கொல்லப்படும், பாளையத்துக்கு வெளியவே கொல்லப்படும். அடுத்து அதனுடைய ரத்தம் கூட நம்ம பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போகாது, ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அந்த பிரகாரத்தை நின்று ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக என்ன பண்ணுவாங்க, 7 தரம் தெளிப்பார்கள். வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுட்டெரிக்க வேண்டும். அதன் தோலும் அதன் மாம்சமும் அதன் ரத்தமும் அதன் சாணியும் சுட்டெரிக்கப்பட வேண்டும். கம்ப்ளீட் பாடி என்ன பண்ணாங்க, சுட்டெரிக்க. யாருடைய கண்களுக்கு முன்பாக, எலியேசருடைய கண்களுக்கு முன்பாக சுட்டெரிக்க. ஏன்னா அதுக்கு அவர் தான் சாட்சி. எதுக்கு, இந்த கிடாரி சுட்டரிக்கப்பட்டதுக்கு யார் விட்னஸ், யாருடைய கண்களுக்கு முன்பாக ஐ விட்னஸ் யார் பார்க்கும்போது அது எலியேசர். அவருடைய கண்களுக்கு முன்பாக சுட்டரிக்கணும். எல்லாத்தையுமே முற்றிலுமாக என்னங்க, அதனுடைய தோல், அதனுடைய மாம்சம், அதனுடைய ரத்தம், அதனுடைய சாணி எல்லாமே சுட்டரிக்கணும். ஆனா மற்ற பலிகள் எல்லாம் பார்க்கும்போது அதனுடைய மாம்சம், அதனுடைய தோல் மாத்திரம் பாளையத்துக்கு புறம்பு சுட்டரிப்பார்கள். அவருடைய இன்னர் பார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய உள்ளுறுப்புகள் எல்லாத்தையும் பலிப்பிடத்து மேல அவர்கள் சுட்டரிப்பார்கள். ஆனா இந்த கிடாரி விஷயத்துல பார்க்கும்போது அது வித்தியாசமா இருக்கு. முழு அதனுடைய ரத்தம், மாம்சம் எல்லாமே சேர்த்து சுட்டரிப்பார்கள். பாளையத்துக்கு புறம்பு வெளியே சுட்டரிக்கணும். அதனுடைய ரத்தம் மாத்திரம் எங்க வரும், ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வெளியில தான் தெளிக்கப்படுவார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது ஆசாரியன் கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே போட கடவன். பின்பு ஆசாரியன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அதன் பின்பு பாளையத்தில் பிரவேசிக்க கடவன். ஆசாரியன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பார். நெக்ஸ்ட் அது என்ன பண்ணாது, அந்த பலி கூட என்ன சேர்த்து என்னத்தை கூட எரிப்பார்கள் பார்க்கும்போது, அப்பொழுது ஆசாரியன் கேதுரு கட்டையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பில போட கடவன். என்ன போடணும், கேதுரு கட்டை இல்ல, கேதுரு கட்டை இருக்கும். அப்புறம் யூசப், யூசப் என்ன தெரியுங்களா, யூசப்னா அது ஒரு செடி. நிறைய பேர் யூசப்னா அது ஒரு சோப்பு நினைச்சீங்கன்னா, ஒரு பிரதர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாரு, சோப்பு நினைச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம்தான் அவருக்கு தெரிஞ்சு அது ஒரு என்னங்க செடி. அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ரத்தத்தை அதை தொட்டு தெளிப்பார்கள். அப்புறம் இந்த ஜலம் கூட அதுதான் தெளிப்பாங்க, தெளிக்கிறதுக்காக ஸ்பிரிங்கிள் பண்றதுக்காக அது யூஸ் பண்ற ஒரு செடியா. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, யூசப். தாவீது சங்கீதம் சொல்றாரு இல்லைங்களா, யூசப்பினால் என்ன சுத்திகரிக்கும். அந்த யூசப் தண்ணியை தட்டு தொளிச்சாங்கன்னா ஒரு மேல இருக்கிற தீட்டுனாவும் சுத்திகரிக்கப்படும். அது கூட என்ன பண்ணணும், யூசப் அது ஒரு கிளீன்சிங் ஒரு டிவைஸ், அதாவது சுத்திகரிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக நாம் பார்க்கலாம். சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். இப்போ என்ன பண்ண, இப்போ அது கூட கேதுரு கட்டை, யூசப்பு, சிவப்பு நூலை என்ன பண்ண, அது கூட சுத்தரிக்கப்படுகிற அந்த கிடாரியுடைய இதுல போட கடவன். அப்புறம் அந்த ஆசாரியன் தன் வஸ்திரங்களை துவைத்து சாயங்காலம் மட்டும் என்ன பண்ணப்பார், தீட்டுப்பட்டிருப்பார் என்று நான் பார்ப்போம். சரி, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அதை சுட்டெரித்தவனும் தன் வஸ்திரங்களை ஜலத்தில் தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பார். சுத்தரிச்சவன் கூட சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பார். அப்ப காலையில என்ன ஆயிடுவாரு, காலையில சுத்தம் பண்ணுவார், சாயங்காலம் வரைக்கும் அவர் தீட்டுப்பட்டிருப்பார் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க, 9ஆம் வசனத்தை வாசிங்க. நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ணுவாங்க, 9ஆம் வசனம். சுத்தமாய் இருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும். பாத்தீங்களா, அது பாவத்தை இது இந்த கிடாரியை பலி கொடுக்கறதான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அதனுடைய சாம்பல், அந்த கிட்டாரி என்ன பண்ணுவாங்க, பாளையத்துக்கு புறமே சுட்டெரிப்பார்கள். அதனுடைய சாம்பல் என்ன பண்ணுவாங்களாம், சுத்தமா இருக்கிற ஒருவன் கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்துக்கு புறமே ஒரு சுத்தமான இடத்துல என்ன பண்ண கொட்டி வைக்கும், அங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க சாம்பல். இது எதுக்காக பயன்படுத்துவார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அது இஸ்ரேல் புத்திரரின் தீட்டுக்களிக்கும் ஜலத்துக்கு என்று காத்து வைக்கப்பட கடவுது. இது பாவத்தை பரிகரிக்கும். இது கூட என்ன பவர் இருக்குன்னு பாத்தீங்க, ரத்தத்துக்கும் பவர் இருக்கும். இந்த ரத்தம் பாருங்க எவ்வளவு பவர் அப்படின்னாக்கா, அது என்ன பண்ண, ஒருத்தருடைய பாவத்தைய அது பரிகரிக்கும், சுத்திகரிச்சிடும், இந்த பாவத்தை நீக்கிடும். அந்த மாதிரி காலையில ரத்தத்துக்கு இருக்கக்கூடிய அதே ஒரு வல்லமை கூட எதுக்கு இருக்கும், இந்த சாம்பல் கூட இருக்கும். இந்த சாம்பலை வந்து தண்ணியில கலக்கி இல்லைங்களா, யாராவது தீட்டுப்பட்டுட்டாங்களோ அப்படின்னு அவங்க மேல தெளிச்சாங்கன்னா அவர்கள் என்ன ஆயிடுவாங்க, சுத்திகரிக்கப்படுவார்கள். யார் மேல தெளிப்பார்கள், வாசிகளை தொடர்ந்து 10-11 வாசி. 10ஆம் வசனம். கிடாரியின் சாம்பலை வாரியவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன், அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். இது இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவர்கள் நடுவே தங்குகிற அந்நியனுக்கும் நித்திய கட்டளையா இருப்பதாக. செத்து போனவருடைய பிரேதத்தை தொட்டவன் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து செத்து போனவனுடைய சரீரத்தை தொட்டவன் இல்லைங்களா. அதான் பார்க்கும்போது யாராவது செத்துட்டாங்க, சாவுக்கு போனா அல்லது அவங்க பாடிய செத்து போனவனுடைய சரீரத்தை தொட்டாங்கன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க, தீட்டு. அதனால அவங்க வந்து 7 நாள் தீட்டுப்பட்டு இருப்பார். அந்த 7 நாள் தீட்டுப்பட்ட பிறகு என்ன பண்ணாங்க, அந்த ஒரு சாம்பலுடைய அந்த ஜலத்துல தண்ணி என்ன பண்ணா தெளிக்கணும். அது 13 வருஷத்தை 12 வருஷத்தை வாசிக்கலாம். 12ஆம் வசனம். அவர் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தீட்டு கழிக்கும் ஜலத்தினால் தன்னை சுத்திகரிக்க கடவன், அப்பொழுது சுத்தமாவான். 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தன்னை சுத்திகரிக்காமல் இருப்பானாகி சுத்தமாவான். பாத்தீங்களா, சுத்தமாகலாம். என்ன பண்ண, அவர் 3ஆவது நாளையும் 7ஆவது நாள்ல வந்து ஆசை என்ன பண்ணோம், தன்னை சுத்திகரிச்சுங்க. எப்படின்னாக்கா அவர்கிட்ட வந்து தனி தெளிப்பார். அவர் என்ன பண்ண, அந்த யூசப்ல அதை தொட்டு என்ன பண்ணுவார், அதை தெளிப்பாரு. அதை தெளிச்சாருனாக்கா அவர் சுத்தமாவார். அப்படி இந்த விஷயத்த அவர் செய்யல. ஒருவேளை அவர் தன்னை சுத்திகரிச்சுக்கல, 3ஆவது நாள் 7ஆவது நாள் வந்து என்ன பண்ணல, ஆசாரிட்ட போயிட்டு இந்த கிடாரியுடைய சாம்பல் தண்ணினால தன்னை சுத்திகரிக்கல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க. அந்த 13 வருஷத்தை வாசிக்கலாம். 13ஆம் வசனம். செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதவன் கர்த்தரின் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான். அந்த ஆத்துமா இஸ்ரவேலில் இராமல் அறுப்புண்டு போவான். பாத்தீங்களா, அந்த ஆத்துமா இஸ்ரவேலில் இராமல் அறுப்புண்டு போவான். டெத் வர அவர் மேல இல்லைங்களா, அவர் வந்து அவர் மேல மரணம் வரும். 7ஆவது நாள் 3ஆவது நாள் 7ஆவது நாள் கம்பல்சரி என்ன பண்ணி ஆகணும், போய் தன்னை சுத்திகரிச்சு. இதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். இது அப்படியே நடந்து கொண்டிருந்தது. அப்புறம் வாசிக்கும் போது அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். 16 வருஷத்தை வாசிக்கும். தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருப்பான். அவன் தீட்டு இன்னும் அவன் மேல் இருக்கும். கூடாரத்தில் ஒரு மனிதன் செத்தால் அதற்கு அடுத்த நியமமாவது, அந்த கூடாரத்தில் பிரவேசிக்கிற யாவரும் கூடாரத்தில் இருக்கிற யாவரும் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பார்கள். மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும். வீட்டுல சாவாயிட்டாக்க அந்த வீட்டுல இருக்கிறதெல்லாம் அந்த சாவை எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கலப்போம். சாவுக்கு போயிட்டு வந்த பிறகு இல்லைங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணி எடுத்து தலைமையில தெளிச்சுக்குவாங்க. இல்லைங்க, இந்துஸ்கெல்லாம் இந்த கஷ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. தண்ணி தெளிச்சுன்னு தான் வீட்டுக்கு போவாங்க. இதெல்லாம் எங்க நடந்த ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்குள்ள நடந்ததான இது நியாயப்பிரமாணம். தேவன் அவங்களுக்கு கொடுத்திருந்த நியாயப்பிரமாணம் என்று பார்க்கணும். 16 வருஷத்துல வாசிக்கலாம். 16ஆம் வசனம். வெளியிலே பட்டயத்தால் வெட்டுண்டவனையாவது செத்தவனையாவது மனித எலும்பையாவது பிரேத குடியையாவது தொட்டவன் எவனும் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். ஆகையால் தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கும் கிடாரியின் சாம்பலினை கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதன் மேல் ஊற்று ஜலம் பார்க்க வேண்டும். சுத்தமான ஒருவன் ஈசோப்பை எடுத்து அந்த ஜலத்திலே தோய்த்து கூடாரத்தின் மேலும் அதில் உள்ள சகல பனி மூட்டைகளின் மேலும் அங்கே இருக்கிற ஜனங்களின் மேலும் தெளிக்கிறதும் அல்லாமல் எலும்பையாகிலும் வெட்டுண்டவனையாகிலும் செத்தவனையாகிலும் பிரேத குடியாகிலும் தொட்டவன் மேலும் தெளிக்க கடவன். முக்கியமா பார்க்கும்போது எதுக்காக, செத்த விஷயத்துக்காக, டெத் விஷயத்துக்காக இல்லைங்களா, சாவு நடந்த விஷயத்துக்காக என்ன பண்ணுவாங்க, தெளிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக நாம் பார்க்கலாம். சரி, இதுதான் கிடாரியுடைய விவரங்கள். இந்த பலிகளை குறித்து நாம் பார்க்கலாம். சரி, இதை வந்து இஸ்ரேல் மக்கள் எவ்ரி இயர் என்ன பண்ணுவாங்க, வருஷம் வருஷம் இதை தொடர்ந்து செய்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதை நம்ம 22வது வருஷத்துல நாம் வாசிக்கலாம்.
என்னாகும் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தீட்டுப்பட்டிருக்கிறவன் தொடுகிறவைகள் எல்லாம் தீட்டுப்படும், அவைகளை தொடுகிறவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். இது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்கும் என்றார். இது உங்களுக்கு நித்திய கட்டளை. நித்திய கட்டளை அப்படின்னாலே நாங்க எவ்ரி இயர் என்ன பண்ணிருக்கீங்க, வருஷம் வருஷம் எப்படி இந்த காலை வெள்ளாட்டு கடை அந்த பாவ நிவாரண பலிகளை செய்வார்களோ அப்படிதான் என்ன பண்ணுவாங்க, இந்த கிடாரியுடைய பலிகள் கூட வருடந்தோறும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராசஸ் அவங்க செய்வாங்க. அதோடைய சாம்பலை ஒரு சுத்தமான இடத்துல அதை கொட்டி வைப்பார்கள் என்று பார்க்கிறோம். இதுதான் கிடாரியுடைய விஷயம். அதனால பவுல் அப்போஸ்தலர் இது என்ன பண்றாரு, நம்மளுக்கு இந்த விஷயத்தை எங்க கொண்டு வருகிறார், இந்த காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மதியில் என்ன கொண்டு வர்றாரு, கிடாரியின் சாம்பல் கூட என்ன செய்யுமா, பாவத்தை சுத்திகரிக்கக்கூடிய வல்லம் எதுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பலியை கூட நீங்க சேர்க்கிறார். எதோடு கூட, காலை வெள்ளாட்டுக்கடா பலிகளோடு கூட பவுல் எதோடு கொண்டு வராரு, இந்த கிடாரியுடைய சாம்பல் விஷயத்தை கூட இங்க கொண்டு வந்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா இந்த பலிகள் நமக்கு யாருடைய பலியை குறிக்கும்? நம்ம காலை தெரியும், காலை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செலுத்தின பலி, வெள்ளாடு சபை செலுத்தக்கூடிய பலியை குறிக்கிறது. அப்படி இந்த சிவப்பான கிடாரி இதுல பலியானதை நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஆகல, எங்கானது பாளையத்திலானது. அப்புறம் இது எந்த பலி, இது யாருடைய பலி இது குறிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இது யார சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முற்பிதாக்கள். இந்த சுவிசேஷ யுகத்துக்கு முன்பாக இன்னொரு யுகம் இருந்துச்சு இல்லைங்களா, அது யூத யுகம் இல்லைங்களா, ஜெவிஷேஷ். இந்த யூத யுகத்துல கூட சபையை போலவே ஒரு வகுப்பு என்ன பண்ணிக்கிறாங்க, தங்களை பலியாக தேவனுக்காக பலியாக அவர்கள் செலுத்தி ஒரு பலியின் ஜீவத்தை ஜீவித்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களை குறித்து அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்றார், ஒரு அதிகாரத்தையே எழுதுகிறார். இது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பவுல் இந்த விஷயத்தை என்ன பண்ணாரு, கொண்டு வருகிறார். யாருடைய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த முற்பிதாக்கள் விஷயத்தை கொண்டு வந்து நமக்கு ஒரு உதாரணமாக வைக்கிறார் என்று நம்ம. அப்போ நம்ம மாத்திரமல்ல, இந்த சுவிசேஷ யுகத்துல மாத்திரம் ஒரு பலி நடந்தது இல்ல, இந்த சுவிசேஷ யுகத்துக்கு முன்பாக கூட என்ன இருக்குது, ஒரு கிரேட் சாக்ரிஃபைஸ், பெரிய பலி செலுத்தப்பட்டிருக்கு. ஆனா அது எங்க, ஆசரிப்பு கூடாரத்தை நடக்கல, பாளையத்துக்கு ஆசரிப்பு கூடாரத்தை நடக்கிற இந்த பலிகள் அப்படின்னு பார்க்கும்போது சபைக்கான ஒரு அழைப்பு பெற்றவர். ஆனா பழைய ஏற்பாட்டு நீதிமான்களுக்கு என்ன இல்ல, சபையில வாய்ப்பு இல்லை, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க பலிகள் எல்லாம் அதுக்கு புறம் பாளையத்தில் அது செலுத்தப்பட்டதை நம்ம பார்க்கணும். சரி, எப்படி இன்னும் நம்ம உறுதிப்படுத்தும், எப்படி இதெல்லாம் அவங்களுக்கு இது பொருத்தக்கூடியதா இருக்கு, எப்படி எல்லாம் இது அவங்க பலிகளுக்கு இது பொருந்தும் அப்படின்றத நம்ம மறுபடியும் எண்ணாகமத்துக்கு வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமா நம்ம பார்க்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பலி எப்படி, அந்த சிவப்பு கிடாரி எப்படி இருக்கணும், அது பழுதற்றதும் ஊனமில்லாது நுகத்தடிக்கு உட்படதுமான சிவப்பான கிடாரி என்று நம்ம பார்க்கணும். சரி, எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பழுதற்றதும் ஊனம் இல்லாத நமக்கு எதை குறிக்கணும், அதே ஒரு பர்ஃபெக்ஷனை குறிக்கும். அப்படின்னா பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள் எல்லாருமே நம்ம பார்க்கும்போது இவர்களெல்லாம் எப்படி நீதிமான்கள் என்று எண்ணப்பட்டார்கள் என்று பார்க்கும்போது அவங்களாம் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆனார்கள் என்று பார்க்கணும். பை ஃபெய்த் இல்லைங்களா. அவர்கள் பார்க்கும்போது எல்லாருமே அவர்கள் எல்லாரும் இன்பர்ஃபெக்ட் தான், அபூர்ணமானவர்கள் தான். ஆனால் அவர்கள் எப்படி நீதிமான்கள் என்று தேவன் அவர்கள் எண்ணினார் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய விசுவாசம் தான் நம்ம பார்க்கணும். விசுவாசத்தினால ஆபேலை குறித்து பார்க்கிறோம் இல்லைங்களா. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். பை ஃபெய்த் அவங்களுடைய விசுவாசமானது தேவன் அவர்களுக்கு நீதியாக எண்ணினார். அவங்க என்ன எண்ணப்பட்டார், அவர்கள் நீதிமான்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் பழுதற்றதும் ஊனம் இல்லாத இருக்கணும், அதே நேரத்தில் அவர்கள் என்ன இருக்கணும், நுகத்தடிக்கு உட்படாதமாக இருக்க வேண்டும். நுகத்தடி என்று பார்க்கும்போது அது எதை குறிக்குது, அது ஒரு நுகம், ஒரு பாரத்தை குறிக்கிறது, ஒரு கடமையை குறிக்கிறது, நியாயப்பிரமாணத்தை குறிக்கக்கூடியது. இயேசு சொல்றாரு, என் நுகத்தை எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகம் எப்படி இருக்கு, என் நுகம் லெகுவாக இருக்குது. அது என்ன நுகம், அவருடைய நுகம், இயேசுடைய நுகம்னாக்கா அதுதான் சுயாதீன பிரமாணம். நியாய பிரமாணம் ஒரு பாரத, ஒரு கஷ்டமா இருக்குது நிறைவேற்றுவது. அதான் சொல்ற ஆண்டவர், என் நுகத்தை உங்க மேல ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா அவருடைய பிரமாணம் எப்படி இருக்குதுங்களா,
சுயாதீன பிரமாணம், அது விரும்பி செய்யக்கூடிய ஒரு விஷயம். அது கடமை, கட்டாயமா செய்யணுமா இருக்கு. சரி, பார்க்கும்போது ஒரு நுகத்தடி என்று பார்க்கும்போது தேவன் வந்து இவங்க எல்லாருமே நியாயப்பிரமாணத்தின்படி இவங்களை பார்க்கல. நியாயப்பிரமாணத்தின்படி தேவன் இவங்களை பார்த்திருந்தாருன்னா இவங்க கண்டிப்பா நீதிமான ஆவதற்கு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் ஒருவனும் நீதிமான ஆகிறது இல்லை என்று நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. ஆண்டவர் இவங்களை எப்படி பார்த்தார், அதாவது இவங்களெல்லாம் எப்படி தேவன் நீதிமான்களாக இருந்தார். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த நீதிமான்களை தேவன் நியாயப்பிரமாணத்தின்படி அவங்களை ஜட்ஜ் பண்ணியிருந்தாருனாக்கா ஒருத்தர் என்ன முடியாது, நீதிமான்கள் என்ற பெயரை வாங்க முடியாது. ஆனா அவர்கள் அவங்களுடைய விசுவாசத்தை தான் தேவன் என்ன பண்ணாரு, அவர்கள் நீதிமான்களாக இருந்தார். அவர்கள் நுட்கடிக்கு உட்படாதமான ஒரு விஷயம். சரி, அடுத்து என்னன்னாக்கா அதை யாருடைய கண்களுக்கு முன்பாக சுட்டரிக்கணும். 3 வசனத்தை பார்க்கும்போது அதை எலியேசர் என்னும் ஆசாரிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறது. அவன் என்ன பண்ணுமா, அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன், அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்படும். இது யார் முன்னால கொல்லப்படணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் கம்ப்ளீட் அவர் முன்னாலதான் சுட்டரிக்கப்பட வேண்டும். யார் இந்த எலியேசர்? இது யாரை குறிக்கக்கூடியவராக இருக்கிறாரு? எலியேசர் யார் என்று பார்க்கும்போது அவர் யாரா இருக்கிறாரு? அவர் ஒரு துணை ஆசாரியன், ஒரு ஹை பிரிஸ்ட் கிடையாது. ஹை பிரிஸ்ட் ஆரோன் தான் ஹை பிரிஸ்ட், பிரதான ஆசாரியன். இவர் யாரா இருக்கிறாரு? அவருடைய துணை ஆசாரியனா இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் இது யாருக்கு நம்ம பொருத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது யார் நமக்கு இந்த ஆசாரியன் யாரை புரியுது? அவருடைய கண்களுக்கு முன்பாக தான் என்ன பண்ணணும், சுத்தரிக்கப்படணும். அப்படின்னா அவர் தான் இதுக்கு என்ன ஆகிறாரு, ஐ விட்னஸ், ஒரு சாட்சியாக இருக்கிறார். இந்த காலை பலியானதுக்கு இந்த கிடாரி பலியிடப்பட்டதுக்கு இருந்தாங்க, இவர் தான் சாட்சி என்று நம்ம பார்க்கிறோம். இந்த ஆசாரியன் யாரை குறிக்கிறார் என்று சொல்லலாம் அப்படின்னு பார்க்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலை நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. பிரதான ஆசாரியர் யாருன்னாக்கா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பிரதான ஆசாரியா இருக்கிறார். நம்மள யாரா இருக்கிறோம்? நம்மள யாரு? நமக்கு ஆசாரியர் தானே. என்ன ஆசாரியர்கள்? துணை ஆசாரியர்கள், அண்டர் பிரீஸ்ட் என்று சொல்றோம் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து நம்முடைய ஹை பிரீஸ்ட் ஆகிறவர் தான், 8வது பிரீஸ்ட். ஆசாரியத்துக்கான ஒரு தலைமை பாகம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சபை நம்ம என்ன இருக்கிறோம், அவருடைய துணை ஆசாரியர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஒரு சபையில ஒரு அங்கமா இருக்கிறார். ஆனா அவரு தான் இதுக்கு விட்னஸ் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது இவருடைய பலிகளை குறித்து சாட்சி கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அது அப்போஸ்தலனாகிய பவுல். எங்க கொடுத்திருக்கிறாரு? அதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாம் பார்க்கும்போது அது யாருடைய விட்னஸா இருக்கு. யார் விட்னஸ் பண்ணிக்கிறார்? அந்த அதிகாரத்தை எழுதி யார் விட்னஸ் பண்ணிக்கிறார் இவங்களை பத்தி? பவுல் அப்போஸ்தலர் தான் விட்னஸ் இதை குறிச்சு. அதனால இந்த எபிரேயர் புஸ்தகத்துல நமக்கு ஒரு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு இல்லைங்களா. ஒரு சிலருக்கு அது பவுல் எழுதினாரா இல்ல வேற யாராவது எழுதி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி அநேக சந்தேகங்கள் இருக்கு. அதனால இந்த சந்தேகம் பார்க்கும்போது அநேக ஸ்காலர்ஸ், அதுல முக்கியமா நம்முடைய பெரிய ஸ்காலர் ஒருத்தர் இருக்கிறாரு. இன்னைக்கு வேத இதுல யாருன்னு ஒரு சார்ல்ஸ் டேஸ் ரசல் அவரு எல்லா ஸ்காலர்ஸோட ரொம்ப வேதத்தை அதிகமாக ஆராய்ச்சி செய்த ஒரு வேத பாரகன் என்று நம்ம சொல்லலாம். அவருடைய விட்னஸ், அவருடைய என்னத்தை சொல்ற அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய சாட்சி கூட இது அப்போஸ்தலனாகிய பவுலால் எழுதப்பட்ட ஒரு நிருபம் தான். எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது எழுதின ஸ்டைலு இல்ல கையாண்ட விஷயங்கள், அது இந்த அப்போஸ்தலர்கள் யாருமே இவ்வளவு அளவுக்கு ஞானம் உள்ளவர்கள், நியாயப்பிரமாணத்தை தேர்ச்சி பெற்றவர்கள் தான் எழுத முடியும். அதனால பவுல் எப்படிப்பட்டவராகிறாரு? அவர்கள் சொல்லும் போது சொல்றார், நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றச்சாட்டப்படாதவன், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். இப்படி தன்னை பத்தி என்ன பண்றாரு? கமாலியனுடைய பாதத்தருகே வளர்ந்தவர். அதனால நியாயப்பிரமாணம் அப்போஸ்தலர்களால தான் எழுதப்படணும் இந்த நிருபங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல 12 அப்போஸ்தலர்களை நம்ம எடுத்து லிஸ்ட் எடுக்கும் போது அதுல இப்படிப்பட்ட ஒரு ஞானம் உள்ள ஒரு அப்போஸ்தலன் யாரா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அது போல தவிர யாரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படியே ரைட்டிங்ஸ், இந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்ஸ் நம்ம பார்க்கும்போது வேற நிருபங்களும் இந்த நிருபத்தை நம்ம ஒத்து பார்க்கும்போது அதே போல என்ன பண்ணிருக்கிறது, இது கூட எழுதப்பட்டிருக்கிறதுனால அதனால இது அப்போஸ்தலனாகிய பவுலால் எழுதப்பட்டிருக்கு.
ஆனாலும் பார்க்கும்போது இதுக்கு விட்னஸ், அதாவது இந்த பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள் அவங்க செலுத்தின பலிகளை குறித்து சாட்சி கொடுத்து இருக்கிறது யாருன்னு பார்க்கும்போது அது பவுல் அப்போஸ்தலர். அதனால இந்த துணை ஆசாரியர் அப்படி யாருன்னு பார்க்கும்போது யாரை குறிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய கண்களுக்கு முன்பாக தான் என்ன இருக்குது சுட்டரிக்கப்பட்டது அப்படின்னா அவர் தான் விட்னஸ். அவர் என்ன பண்ணி இதை பத்தி சாட்சி கொடுத்திருக்காரு. 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல பார்க்கும்போது என்ன சொல்றாரு இல்லைங்களா, இதெல்லாம் ஒரு சாட்சிகள் இல்லைங்களா. வாசிங்க பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் விட்னஸஸ் யாரு, இவெல்லாம் வந்து இப்படிப்பட்ட சாட்சிகளா இருக்கிறார். அவங்களை குறிச்சு சாட்சி கொடுத்து இது எழுதி இருக்கிறது யார் என்பதும் பவுல் மாதிரி இந்த ஒரு விஷயத்த நமக்கு சொல்ல, இவருடைய பலிகளை பத்தி நம்ம சொல்லணும், இவங்களுடைய சாக்ரிஃபைஸ் நமக்கு நேருங்க தெரிஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாருங்க, இப்ப சிம்சோனை பத்தி நம்ம எடுத்துக்கணும்னாக்கா, சிம்சனை பத்தி நம்ம அப்படியே மேலோட்டமா நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கும், சிம்சனு ஒரு விழுந்து போன ஒருவராக தான் நினைக்கும். ஏன்னா அவருடைய கடைசி நாட்கள்னா ஒரு வேசிக்கிட்ட போயிட்டு தன்னுடைய தன்னுடைய அபிஷேகத்தை அவர் எழுந்தார். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் என்ன பண்றாரு, அவர் எங்க கொண்டு வராரு, விசுவாச வீரருடைய லிஸ்ட்ல கொண்டு வருகிறார். சிம்சோன், பாராக், எப்தா அப்படி அவனா விசுவாச வீரர் லிஸ்ட்ல யாரும் வந்துட்டாரு, சிம்சோன் கூட வந்துட்டார். ஆனா நம்மளுடைய பார்வை நம்மளுடைய அவுட்லைன்ல பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா சிம்சோன் அப்படித்தான் நம்ம நினைக்குவோம். ஆனா சிம்சோனுக்குள்ள யாராகிறாரு, அவரு கூட விசுவாசத்தினால் வெற்றி பெற்றவர், விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றவர். அவர் விழுந்தாலும் மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் எழுந்துட்டாரு. மறுபடியும் அவருடைய தலைமுடினாச்சு முளைக்க, மறுபடியும் அவருக்கு அபிஷேகம் கிடைத்தது. இழந்து போன அபிஷேகத்தை அவர் மறுபடியும் பெற்றார். அதுக்கு விட்னஸ், அதுக்கு சாட்சினாங்க என்ன பண்ண, இந்த 2 ஸ்தம்பங்களை தன்னை மறுபடியும் அவருக்கு கர்த்தருடைய ஆவி அவர் மேல பலமா இருந்ததுக்கு அது ஒரு சாட்சி. அது ஒரு நம்ம பார்க்கும்போது இப்படிப்பட்ட அந்த ஒரு இந்த நீதிமான்களுடைய பத்தி சாட்சி கொடுத்திருக்கிறது பவுல் அப்போஸ்தலர் பார்க்கணும். சதா அவருடைய கண்களுக்கு முன்பாக என்ன பண்ணது, சுட்டரிக்கப்பட வேண்டும். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து 4வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்க அப்பொழுது ஆசாரனாகி எலியேசர் தன் விரலினால் அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசாரிப்பு கூடாரத்துக்கு எதிராக 7 தரம் தெளிக்கப்படலாம். ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள பாருங்க, காலையுடைய ரத்தம் எங்க தெளிக்கப்படும், மகா பரிசுத்தத்துக்குள்ள போகும். கிருபாசனத்து மேல காலிட ரத்தம் தெளிக்கப்படும். அது மேல அதே போல இந்த வெள்ளாட்டு கடாவுடைய ரத்தமும் தெளிக்கும். சேம் ப்ராசஸ். அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கிளாஸ் பலிகள் எப்படி இருக்கு, அந்த ரத்தம் எங்க போய் விழுதுங்க, மகாபரிசுத்த கிருபாசனத்து மேல காலையில் ரத்தம் தெளிக்கப்பட்டது போல அந்த வெள்ளாட்டு கடை ரத்தம் கூட தெளிக்கப்படும். அது ஒரு மாதிரி இயேசுவையுடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வந்தக்கூடிய ஒரு சபை கொடுக்குது. ஆனா இவருடைய ரத்தம் வந்து ஆசாரிப்பு கூடாரத்துக்கு எதிரே அப்படின்னாக்கா கூடாரத்துக்குள்ள கூட போல எதிரே தெளிக்கப்பட்டது. இது நமக்கு என்ன ஒரு அடையாளமாக இருக்கு என்று நாம் பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள் கொடுத்ததான அவங்களுடைய பலிகள் அது சபையுடைய பலிக்குனவா இருக்கு, ஒரு நிகரா இருக்கு, ஈக்குவலா இருக்குன்றது. எப்படின்னாங்க, அவங்க நம்மளை விட அதிகம் என்ன பண்ணிக்கிறாங்க, பலிகளை செலுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட அவங்க விசுவாசத்தை எப்படி காண்பிச்சிருக்கிறார்கள், எப்படி வெளிப்படுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது அக்னி போன்ற சோதனைகள்ல தன்னுடைய விசுவாசத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க சபை கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. நம்முடைய வாழ்க்கைக்கும் பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்கா இல்லைங்களா, நம்முடைய பலிகள் ஒண்ணுமே இல்லாத போல பாருங்க. அபிரகாம் ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா, உன் மகன் என்ன பண்ணு, பலி கூட நேசகுமாரன் ஈசாக கொண்டு போய் நான் காண்பிக்கிற மலை மேல் பலி செலுத்து அப்படின்னா அபிரகாம் செய்தார் இல்லைங்களா. இதே டெஸ்ட் நமக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா, நம்ம பெத்த புள்ளிய நம்ம கையால கொண்டு அதை எரிக்க சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர் வேற யாரையாவது பாருங்க இல்லைங்களா. ஏன்னா அந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளே நம்மளால கொல்ல முடியுமா பாருங்க. அதான் அபிரகாம் என்ன பண்றார், ஆண்டவர் விசுவாசத்தின் தந்தை. இப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்கேயுமே பார்க்கல. அதனால விசுவாசம் ஒன்று இருந்தா அதுக்கு அப்பாவே
நீதான் அதுக்கு ஃபாதர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் தந்தை. ஏன்னா அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினார், ப்ரூவ் பண்ண, நிரூபித்து காண்பிச்சார் என்று நம்ம பார்க்கணும். அதே போல பாருங்க, நம்ம லிஸ்ட் எடுக்கணும். தானியேல் எடுத்தோம்னாக்கா, தானியேலுக்கு வந்து ஒரு விசுவாச பரீட்சை பாரு. யாராவது ஜெபம் பண்ணீங்க ஒரு மாசத்துக்கு யாரும் என்ன பண்ணக்கூடாது, ராஜாவை தவிர வேற யாரையும் ஜெபம் பண்ணக்கூடாது. மீறி பண்ணீங்கன்னாக்கா சிங்க கேபில போடப்படுவீர்கள் அப்படின்னு ஒரு கட்டளை வெளிப்பட்டு கூட என்ன பண்றாரு, வழக்கம் போல 3 வேளை ஜெபம். இதே சட்டம் நமக்கு ஒரு மோதி ஒரு ரூல் கொண்டு வர, சண்டை யாரும் சர்வீஸ் பண்ணக்கூடாது, சண்டை யாரும் ஆராதனை நார்த்தெல்லாம் அப்படிதான் தந்துருக்கு நிறைய விஷயம் இல்லைங்களா. அது மாதிரி இப்போ இங்க வந்துச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப நல்ல சட்டத்தை கொண்டு வந்துக்கிறாரு, சண்டே ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு யோசிப்போம் இல்லைங்களா. ஆனா பாருங்க, ஒரு சில அப்படி யோசிப்போம். ஆனா தானியேல் பாருங்க, ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல், வசனத்தான் சொல்றீங்களா, ராஜாவுடைய கட்டளைய தள்ளி என்ன பண்ணாரு, வழக்கம் போல அவரு இப்படிப்பட்ட விசுவாசம். அதே போல பாரு, அனனியா மீசாவேல் அசரியா குறித்து நாம் பார்க்கும்போது, ராஜா ஒரு சிலையை நிறுத்திட்டு அதை என்ன பண்ணோம், வணங்கணும். வணங்கலன்னா அக்னி ஜோலியில போடப்படுவீர்கள் அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு, நீங்க என்ன பண்ணாருங்க, என்ன ஒரு பதில் பாருங்க. அந்த பதில் ராஜா கூப்பிட்டு கேட்கிறாரு, அனன்யா மீசாவேல் அசரியா பார்த்து கூப்பிட்டு கேட்கிறாங்க, நான் நிறுத்தின சிலையை நீங்க வணங்கலையா, இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன், ஒன் மோர் சான்ஸ் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீங்க என்ன பண்ணி இப்போ வணங்கி. அவன் வாயில வந்து அந்த பதில் நம்ம படிக்கும் போது அப்படியே நமக்கு என்ன வரும், அப்படியே நமக்கு உற்சாகத்தை கொடுக்குது. சொல்றாரு, ராஜாவே இது குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு இல்லைங்களா, எங்களுக்கு அது இது இல்லை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். நாங்க எப்படிப்பட்ட கடவுளை வணங்கணும் தெரியுமா. அதனால பாருங்க, அவர் வேலை அவர் எங்களை தப்பு வைக்கணும், நீ நிறுத்தின பொருசிலையே நாங்க வணங்குறதில்ல. எவ்வளவு போல்டு ஆன்சர் பாருங்க. யாருக்கு முன்பாக, இந்த ராஜா ரொம்ப ஷார்ட் டெம்பர் ராஜா, எடுத்தவொன்னே கோபம் இல்லைங்களா. என்ன பண்ற, எவ்வளவு கோவந்துச்சு பாத்தீங்களா, இருக்கு சூளை எவ்வளவு மடங்கு அதிகாக்கிட்டாரு, 7 மடங்கு, அவ்வளவு ஹீட்டு. அதான் வசனத்துல படிக்கும் போது அவங்களை கொண்டு போய் போட்டாங்க இல்லைங்களா, அவங்கள அக்னி படிச்சுங்க, அந்த பவர், அந்த இது அனல் அவங்கள அப்படி பார்த்து அவ்வளவு 7 டைம்ஸ் பாருங்க. ஆனா பாருங்க, இவங்க என்ன விசுவாசத்தை பாருங்க நிறுத்திட்டாங்க. ரதம் பார்க்கும்போது இவங்க செலுத்தினதான அந்த ரத்தம் எது ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக என்ன பண்ணப்பட்டிருக்கு, எரிக்கப்பட்டது. அது எது காட்டுது, புதிய ஏற்பாட்டுல இது சுவிசேஷ யுகத்துல இவங்க செலுத்தக்கூடிய பலிக்கு அது கூட இருக்கு, நிகரா இருக்கு. ஆனா தேவன் பாருங்க, தேவனுடைய ஒரு அழைப்பு எப்படி இருக்கு பாருங்க. ஆனா இவங்க ரத்தம் எங்க வரல, மகாபரிசத்துக்குள்ள வரல, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வரல. ஆனா தேவன் இவங்களுக்கு இந்த ஒரு சபை அழைப்புல அவங்க என்ன கொடுக்கல, வாய்ப்பு கொடுக்காம யாரு கொடுத்துட்டாரு, நமக்கு சபை கொடுத்துட்டாரு. ஏன்னா தேவனுடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கு பாரு, தேர்ந்தெடுத்தது எப்படி இருக்கு பாரு, அவருடைய செலக்ஷன். இப்படி எல்லாம் நற்சாட்சி பெற்றவர்கள் விட்டுட்டு நம்மள போல ஆளுங்க என்ன பண்ணுறாரு, தேர்ந்தெடுத்து இந்த சபையில அவங்களோட ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நம்மள அழைச்சிருக்கிறாருன்னா இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், இதுக்கு பேர் என்ன சொல்லலாம், இதுக்கு பேர் தான் கிருபை. இதாங்க கிருபை. கிருபை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் கிருபை. எனக்கு அதை பெறதுக்குன்னா இல்ல எந்த ஒரு தகுதியும் இல்லை, அதனால கொடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு பேர் தான் கிருபை என்று சொல்லிக்கலாம். பாருங்க, அப்ப பார்க்கும்போது அடுத்த விஷயம் நம்ம பார்க்கும்போது 5ஆம் வசனத்துல நம்ம படிக்கும்போது படிங்க, 5ஆம் வசனத்துல படிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பின்பு கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுட்டெரிக்க வேண்டும், அதன் தோலும் அதன் மாம்சமும் அதன் இரத்தமும் அதன் சாணியும் சுட்டெரிக்கப்பட வேண்டும். 5ஆம் வசனம் 5 படிச்சிட்டீங்களா? 6ஆம் வசனம். அப்பொழுது ஆசாரியன் கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவே போட கடவன். பாத்தீங்களா, அப்ப நெக்ஸ்ட் என்ன போடணும், மேல கேதுரு கட்டை, அப்புறம் ஈசோப்பு, அப்புறம் சிவப்பான நூல். இது மூணுமே நமக்கு எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது, சரிங்களா, இந்த கேதுரு கட்டை என்று பார்க்கும்போது இதை எதை காட்டுது என்று பார்க்கும்போது, கேதுரு கட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது கேதுரு மரம் அது ஒரு எவர் லாஸ்டிங் ட்ரீ.
அதாவது இலையுதிராத இருக்கிற மர வகையை சேர்ந்த ஒரு மரம். சில மரங்கள் பார்க்கும்போது என்ன இருக்கு, அதுக்கு இலையுதிர் காலமே இருக்காது. இலையுதிர் காலம் வந்தா எல்லா மரத்துடைய இலைகள் என்னாயிடும், உதிர்ந்து விடும். ஆனால் சில மரங்கள் எந்த காலத்துல இலைகள் உதிராதோ, சங்கீதம் 1 சொல்றாரு இல்லைங்களா, அவர் இலையுதிராத இருக்கிற மரத்தை போல இருப்பார். இலையுதிராத இருக்கிற மரம் எவர் லாஸ்டிங் எவர் கிரீன் ட்ரீ என்று சொல்றாங்க. அந்த மரத்தை குறித்து நம்ம யோபு 14ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது யோபு மரத்தை வந்து எதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கறாருன்னா, ஒரு ஜீவனுக்கு ஒரு மரத்தை குறித்தாவது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு மரம் செத்தா கூட அதுனாங்க அது தண்ணி பட்டு அதனால மறுபடியும் துளிர்விடும் இல்லைங்க, அதுக்கு ஒரு மறு வாழ்வு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இந்த மரம் வந்து ஒரு நித்திய ஜீவனுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதனால இந்த நீதிமான்கள் செலுத்தப்பட்ட இந்த பலிகளோடு கூட அது கூட என்னத்தை போட்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது கேதுரு கட்டை என்று நம்ம பார்க்கணும். கேதுரு கட்டை நமக்கு எதை குறிக்கிறது, அவங்களுக்கு என்ன இருக்குது, நித்திய ஜீவன் இருக்கு என்பது இது கன்ஃபார்ம். அதான் போல இதை பத்தி வெப்ரேட்ல நம்ம படிச்சுட்டு வரும்போது சொல்றாருங்களா, இவர்கள் எல்லாம் மேன்மையான உயிர்த்ததலை அடையும் படிக்கு என்று நம்ம பார்க்கணும். பெட்டர் நாங்க சால்வேஷன் என்று சொல்றோம். மேன்மையான உயிர்த்தல், மேன்மையான உயிர்த்தெழுதல் என்று பார்க்கும்போது வசந்த வாசனம் எபிரேயர் 11:35 வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஸ்திரீகள் சாக கொடுத்து தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதல், பெட்டர் சால்வேஷன் என்று சொல்லப்படும். என்னங்க மேன்மையான உயிர்த்தெழுதல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கு இல்லைங்களா. ஆயிரவர்ட அரசர் இயேசுடைய ராஜ்யம் பூமியில தவங்கும் நடக்கும்போது எல்லாரும் உயிர்த்தெழுந்து வருவாங்க. ஆனா அதுல யார் வருவாங்க, முதலாவது பார்க்கும்போது பூமிக்கு ரட்சிப்புல யார் வருவாங்க, பழைய ஏற்பாட்டு நீதிமன்றங்கள் வருவாங்க. ஆனா அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க பரிபூர்ணமா உயிர்த்தெழுந்து வருவாரு. ஆதாம போல, ஆதாம் ஏதல்ல இருந்தார் இல்லைங்களா, அப்படி ஒரு பர்ஃபெக்ட் ரிசரக்ஷன், ஒரு பர்ஃபெக்ட் மேனா உயிர்த்தெழுவார். ஆனா மத்தவங்களாம் உலக மக்கள் எல்லாம் அபூர்ணமாக தான் உயிர்த்தெழுந்து வந்து அப்புறம் பூர்ணத்தை நோக்கி போனோம். ஆனா இவங்களுக்கு அவனுடைய உயிர்த்தெழுதல் என்ன கொடுத்துருவாரு, நித்திய ஜீவன். இனி மறுபடியும் அவனுக்கு பரீட்சை கிடையாது. யாருக்கு, பழைய ஏற்பாட்டு நீதிமான்களுக்கு மறுபடியும் பரீட்சை கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க எடுக்கிறாங்க, முன்னாக அவர் பரீட்சைக்கப்பட்டு தன்னுடைய விசுவாசத்தை அவர்கள் உறுதிப்படுத்திருக்கிறதுனால அவங்களுக்கு நித்திய ஜீவன் உறுதி. ஆனா உலக மனிதர்களுக்கெல்லாம் நித்திய ஜீவன் அடைவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். புரிஞ்சுங்களா? அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தி நித்திய ஜீவனுக்குள்ள வரலாம், இல்ல நித்திய மரணத்துக்குள்ளவும் அவங்க கடந்து. ஆனா இவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு, அது உறுதியாயிடுச்சு. அதாவது கேதுரு கட்டை நமக்கு. அடுத்து பார்க்கும்போது என்ன பண்ணது, யூசப்பும் சிவப்பு நூல் என்று நம்ம பார்க்கணும். சிவப்பு நூல் அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதாவது இவங்க நித்திய ஜீவன் எதன் மூலமாக கிடைக்கப்படுகிறது என்று பார்க்கும்போது அது ஆண்டவருடைய நீதிபதி. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல வாழ்ந்ததுக்காக மாத்திரம் அல்ல, ஆதாமுக்குள் மரித்த எல்லாருக்காக மரித்திருந்தாங்க, உயிர்த்தது எல்லாருக்குமே. அதனால அந்த பலிகள், இயேசுடைய அந்த பலி யாருக்கு கூட அது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள். அப்பதான் அது பூர்ணமாகும் இல்லைங்களா. அவங்க நீதிமான்களாக எண்ணப்பட்டிருந்தாலும் விசுவாசத்தினால. ஆனா அவங்களுக்கு உயிர்த்ததல் யார் மூலமா தான் கிடைக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் அவர்களுக்கும் உயிர்த்ததல் என்று நோக்கம். அவர்கள் கூட சத்தியத்தினால நுமை போல அவர்களும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய கிளின்சிங், அதாவது இந்த யூசப் எதுக்காக பயன்படுத்துவாங்க, அது சுத்திகரிப்புக்காக பயன்படுத்துறது ஒரு கருவி. அதே போலதான் அவங்களுடைய இது கூட நம்ம பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையினால் அவர்கள் கூட சுத்திகரிப்பை பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சரி, இப்ப அடுத்த விஷயம் 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது, பின்பு ஆசாரியன் தன் வஸ்திரங்களை துவைத்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி என்ன பண்ணும், பிரவேசிக்க கடவன், பாளையத்தில் பிரவேசிக்க கடவன், ஆசாரியன் சாயங்காலம் மட்டும் தேய்க்கப்பட்டிருக்கான் இல்லைங்களா. இப்ப சாயங்காலம் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது எதை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா, அது சுவிசேஷ யுகத்தின் முடிவு. விடியற்காலம் தான் காட்டுது, அது மேசியாவின் யுகம் என்று சாட்ல நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அது ரெண்டுமே இப்போ நம்ம இருக்கிறது ஒரு ஓவர்லாப்பிங் டைம்ல இருக்கிறோம் இல்லைங்களா. அநேகர் எப்படி நினைக்கிறாங்கன்னாக்கா, அதாவது சுவிசேஷ யுகம் முடிஞ்ச பிறகுதான் மேசிய யுகம் ஆரம்பிக்கும், 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கும். இல்ல, இது எப்படி இருக்கும்,
சுவிசேஷ யுகம் முடிவடைறதுக்கு முன்னாலே இருக்குது 1000 வருட அரசாட்சி. அதனால அங்க பார்க்கும் சாட்ல ஒரு ஓவர்லாப்பிங்கா இருக்குது இல்லைங்களா, ஒன்னோட ஒண்ணு மேல என்ன இருக்குது, மேல ஓவர்லாப் ஆயிருக்குது நம்ம பார்க்கணும். காலம்னா பார்க்கணும், விடியற் காலம் வர்றது கூட எப்படி வருதோ உடனே லைட் ஆஃப் ஆகி அப்படி லைட் போட்ட மாதிரி வருமா? இல்ல, வெளிச்சம் ஆயிட்டு வரும். விடியற் காலத்துல இருள் இருக்குமா? இருக்கும். வெளிச்சம் குறைவா இருக்கும், இருள் குறைவா இருக்கும், வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆயிட்டு இல்லைங்களா. அதே போலதான் இந்த ஒரு யுக மாற்றங்கள் கூட சுவிசேஷ யுகத்தின் மேசியா யுகத்துக்கு மாறக்கூடியது கூட இருக்கும். ஒரு விடிர்காலம் போல காலையில வெளிச்சம் ஃபுல்லா இருக்குமா, இந்த மாதிரி இருக்குமா, பிரைட்டா இருக்குமா லைட்டு? இல்ல. எப்படி இருக்கும்? கொஞ்சம் மங்கலா இருக்கும், வெளுப்பா இருக்கும். அதாவது பார்க்கும் அப்படியே போக போகனே பிரைட் ஆயிட்டே வரும். 12 மணிக்கு எப்படி இருக்கும்? 12 மணிக்கு வெளியவே போக முடியாது, அவ்வளவு பிரைட் ஆயிடும். அதே போலதான் இந்த மேசியா யுகம். அதனால எடுத்த உடனே அதை நம்ம என்ன எதிர்பார்க்க கூடாது, முழு வெளிச்சத்தை நம்ம எதிர்பார்க்க. வெளிச்சம் என்ன வரும்? அது சூரிய பிரகாசத்தை போல அதை அதிகரிச்சுட்டே வரும். அப்படிதான் மேசியாவின் யுகம் இருக்கும். அதுதான் 1000 வருட அரசாட்சி. அதோடைய துவக்கத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ பிகினிங், அது 1000 வருடத்துடைய பிகினிங்ல இருக்கிறோம் இல்லைங்களா. அதோடைய விடியற் காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா பாருங்க, இந்த ஆசாரியன் வந்து என்ன வரா, சாயங்காலம் மட்டும். சாயங்காலம்ன்றது சுவிசேஷ யுகம். ஆல்ரெடி அவங்கள நாட்டுக்கிறாங்க, அவங்க தீட்டுப்பட்டிருந்தாங்க. யாரு? இந்த ஆசாரியன். யாருங்க? அப்போஸ்தலர்கள் எல்லாம் பின்னாடி எல்லாருமே 1878 எல்லாருமே உயிர்த்தெழுதல் ஆயிட்டாங்க. அவங்க இயேசுவோடு கூட என்ன பண்ணுறாங்க, ராஜ்யத்துல அவர்களும் அதோடு கூட சேர்ந்து இருக்கிறார்கள். நம்ம தான் என்ன பண்ணிருக்கிறோம், நம்ம கூட மரித்து உயிர்த்தெழுந்த உடனே நம்ம கூட அவரோடு கூட சதா சாயங்காலம் மட்டும் அவன் என்ன பண்ணிருப்பான், தீட்டுப்பட்டு இருப்பான். நெக்ஸ்ட் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. 9th verse படிக்கிறோம். 9ஆம் வசனம். சுத்தமாய் இருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜனத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும். பாத்தீங்களா, என்ன பண்ண? சுத்தமா இருக்கிற ஒருவன் அது என்ன பண்ணும், அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்துக்கு புறம்பே ஒரு சுத்தமான இடத்துல கொட்டி வைக்கணும். அதே சாம்பல், எரிக்கப்பட்ட அந்த சாம்பல் இல்லைங்களா. இப்ப கிடாரி எரிக்கப்பட்டு இப்ப சாம்பல் ஆட்டிது. அது சாம்பல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சாம்பல் நம்ம என்ன என்று சொல்லலாம், எதுக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன இடங்களை படிக்கிற சாம்பலை பற்றி இல்லைங்களா. இவங்க பார்க்கும்போது சாம்பல் அந்த காலத்துல எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, துக்கத்தை வெளிப்படுத்துறதுக்காக சாம்பல் என்ன பண்ணுவாங்க, சாம்பல்ல உட்காந்துருக்காங்க. இது ஒரு விதம் பார்க்கணும். ஆனா சாம்பல் என்று பார்க்கும்போது அது ஒரு விட்னஸ், அது ஒரு சாட்சி அப்படின்னு பார்க்கும்போது இப்ப சோதம் கோமரா பட்டணத்தை கூட ஆண்டு என்ன பண்ணிட்டாரு, எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டாரு. பார்க்கணும் இதுல படிக்கிற இல்லைங்களா. சோதம் கோமரா பட்டணத்தையும் என்ன பண்ணாரு, சுட்டரித்து சாம்பல் ஆக்கினார் என்று யூதால நம்ம படிக்கிறோம் இல்லையா. வசத்தை வாசிக்கிறோம். யூதா 1ஆம் அதிகாரத்துல வாசிங்க 7ஆம் வசனம். யூதா 7ஆம் வசனம். அப்படியே சோதோம் குமாரா பட்டணத்தார்களும் அவர்களை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினை அடைந்து திஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன சொல்றாரு, அவங்கள கூட என்ன பண்ணாரு, சாம்பல் ஆக்கினார் என்று நான் பார்க்கிறோம். அதாம்மா பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 Peter 2nd chapter 6th verse. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சோதம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து. அதுல சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு. அப்ப இந்த சாம்பல் தான் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த சாம்பல் அங்க இருக்குன்னு என்ன அர்த்தம், அது ஒரு அடையாளம். இங்க ஒரு பட்டணம் இருந்தது, இந்த பட்டணம் தேவனுடைய கோபத்தினால், தேவனுக்கு விரோதமா செய்த பாவத்தினால் சுட்டரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா விட்னஸ் அப்படின்னு கேட்ட அந்த சாம்பல் தான் விட்னஸ். அங்கில் பண்ண சாம்பல் அவ இது விட்னஸ், அவனுடைய சாட்சிகள். பாருங்க, இந்த நீதிமான்களுடைய பலிகள், அவனுடைய சாட்சிகள் அது எங்க கொட்டி வைக்கப்பட்டிருக்கு, ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. சுத்தமான இடம் எதுங்க, சுத்தமான இடம் அது நம்முடைய பைபிள். இந்த வேத ஆகமத்துல அவங்களை பத்தின விஷயங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குது, அவங்க பண்ண சாக்ரிஃபைஸ் என்ன பண்ணிக்கிறது, தேவன் அதை கொட்டி வச்சுக்கிறாங்க.
போல கொட்டி வச்சுக்கிறதுல தான் தோத்துறாங்க. மேகம் போன்ற இத்தனை எல்லார சாட்சிகள் கொட்டி வச்சு. இந்த பக்கம் பார்த்தா அபிரகாம் தெரிகிறார், இந்த பக்கம் பார்த்தா யோபு, இந்த பக்கம் தாவீது, இந்த பக்கம் பார்த்தா யாருங்க யோசேப்பு, மோசே, இப்படிப்பட்டவர்களுடைய சாட்சிகள் என்ன பண்ணப்பட்டிருக்குது இந்த வேதத்துல கொட்டி வச்சது. என்ன பண்ண இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்களாம்? எதுக்காக கொட்டி வச்சுக்கிறது? சாம்பல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாரு. அது தீட்டு கழித்தவங்க மேல, அதாவது பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் மேல அது என்ன பண்ணும்? அது தெரிவிப்பதற்காக. அப்ப செத்தவர்கள் என்று நாம் பார்க்கும்போது டெத் அப்படின்னாக்கா அது எது காட்டுன்னு பாருங்க, செத்த கிரியைகள். அது எதுதான்? மாம்சத்தின் கிரியைகள் தான் பார்க்கணும் இல்லைங்களா? மாம்சத்தின் கிரியைகள் நாம் பார்க்கும்போது என்னவா இருக்கு? அது செத்த கிரியைகள் என்று நாம் அங்கே படிக்கிறோம் இல்லைங்களா? எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Hebrews 9 chapter verse 14. 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனென்றால் படிங்க ஏனென்றால் எப்படி ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ? 9ஆம் அதிகாரம் 14 சிஸ்டர் 14 14ஆம் வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். செத்த கிரியைகள், அதாவது இந்த சாம்பல், இந்த சாம்பலுடைய தண்ணி எதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அது சாவுக்கு தான் முக்கியமா. எதுக்கு? சாவுக்கு. டெத் ஆச்சுனாக்கா, செத்தமுடைய பாடியை தொட்டா, இல்ல செத்த வீட்டுல இருந்தாக்கா, இதுக்கு என்ன பண்ணுவாங்க? இதுக்கு இந்த தண்ணிய தெளிக்கணும். 3ஆம் நாள்ல தெளிக்கணும், 7ஆவது நாள் அது என்ன பண்ணும்? அது தெளிக்கணும். அப்படின்னாவும் அது சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது 3ஆம் நாள் 7ஆவது நாள் அப்படின்னு பார்க்கும்போது எதற்காக? அந்த 3ஆவது நாள் 7ஆவது நாள்ல தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாது இருக்கிறவன் என்னவனா? ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க இது எவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு. இந்த சாம்பலுக்கு இது என்ன பண்ண? ஊட்டு தண்ணியில என்ன பண்ண? தண்ணி ஒரு பாத்திரத்துல இந்த சாம்பல் எடுத்துக்கின்னு கொஞ்சம் ஊட்டு தண்ணி ஊற்றி என்ன பண்ண? அதை கலக்கி யூஸ் அப்படினால தொட்டு தெளிச்சாருனாக்கா அவர் மேல இருக்க தீட்டுனாயிடும், அது நீக்கப்படும். அப்ப ரெண்டு இதுக்கும் அது 2 காலங்களுக்கு பயன்படுது. ஒண்ணு இந்த சுவிசேஷ யுகத்துக்கும் அதுதான் பயன்படுது. அப்புறம் சுவிசேஷ 3rd day and 7th day, 3ஆம் நாள் நம்ம சுவிசேஷ யுகமை நாம் பார்க்கிறோம். 7ஆவது நாள் பார்க்கும்போது அது ஆண்டவருடைய ஐரவம். இப்போ இந்த சாம்பல் யார் மேல தெளிக்கப்படுகிறா? இந்த சாம்பலுடைய தண்ணீர் யார் மேல தெளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது நம்ம மேல தெளிக்கப்பட்டிருக்கு. என்ன தெளிக்கிறது அப்படின்னா அது அப்ளை பண்ணுது. அவனுடைய வாழ்க்கையை அவனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுது? நம்முடைய வாழ்க்கை சுத்தமாகுது. பாரு, நம்முடைய பழைய வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இப்ப நம்ம யாரும் முன்மாதிரியா பாக்குறோம் எல்லாத்துக்கும் இல்லைங்களா? நம்ம தாவீதை போல வாழணும்னு ஆசைப்படுறோம். அப்புறம் யோசேப்பு போல இருக்கணும், நோவாவை போல இருக்கணும் விரும்புறோமா இல்லைங்களா? விருப்பம் இருக்கா? இல்ல நான் என்ன போலதான் வாழணும்னு ஆசைப்படுறேன். நம்ம உண்மையா நம்ம யார விரும்புவோம்? வாழ்ந்தா இவங்களை போல ஒரு வாழ்க்கை பேர் எடுக்கணும். பேர் எடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா, பேர் சொல்ற ஒரு வாழ்க்கை வாழ்றது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. சில பேர் பேர் எடுக்குவாங்க, இவரா அப்படின்ற மாதிரி பேர் எடுக்காம இவரை போல வாழணுன்ற ஒரு பேர் எடுத்தாங்க பாருங்களா. இவ எடுத்தவங்க தான் இவங்க. பாருங்க வாழ்க்கை நம்முடைய மேல நம்ம மேல இது பாருங்க தேவனுடைய வார்த்தை. இந்த ஜலம்ன்றது தேவனுடைய ஊற்று தண்ணின்றது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையோடு கூட கலந்த இவனுடைய சாட்சியங்களை நம்ம மேல தெளிக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கைனாவது சுத்தமா. விசுவாசத்துல நம்ம பார்க்கும்போது அபிரகாமுடைய வாழ்க்கை நம்ம மேல நம்ம தெளிக்கப்படும் போது நம்ம என்ன மாதிரி வாழ்க்கை வரும்? நம்ம வாழ்க்கைக்குள்ள பார்க்கும்போது என்ன வரும்? விசுவாசம் வரும், கீழ்ப்படிதல். அபிரகாம் இருந்த விஷயம் என்னங்க? விசுவாசத்தோடு கூட கீழ்ப்படிதல். சொன்ன உடனே வந்துடும், தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு என்ன பண்ணு நீ போ அப்படின்னு சொன்ன ஒபீடியன்ஸ். உடனே கீழ்பட்ட உடனே உன்னை மகனை பலி செலுத்து அப்படின்னு அதுக்கு நாங்க ஒபீடியன்ஸ் ஃபெய்த்தோட கீழ்ப்படிதலோட விசுவாசம் என்ன பண்ணுச்சு? பூர்ணப்பட்டுச்சு. அதனால தான் அவருக்கு அந்த பேர் யோசேப்பு. நம்ம எடுப்போம்னால் எப்படிப்பட்ட ஒரு மனிதன் யோசேப்பு. வேதத்தில் அநேகரை பத்தி நம்ம பார்க்கும்போது எல்லாருக்குள்ள ஒரு குற்றங்கள் இருந்தாலும்
யோசேப் வந்து பாருங்க பர்ஃபெக்ட் ஒரு விட்னஸா இருக்கிறார். அதுல எந்த ஒரு ஃபால்ட் நம்ம என்ன பண்ணல, நம்ம படிக்க முடியாது. யாருல? இவருடைய விஷயம். அநேகருடைய விஷயத்த ஒரு ஃபால்ட் நம்ம பார்க்கலாம். அபிரகாம் எடுத்தோம் அப்படின்னாக்கா, அபிரகாம் ஒரு முறை என்ன பண்ணிட்டாரு, 2 முறை போய் சொல்லிட்டாரு. அபிரகாம் என்ன சொல்லிட்டாரு? ஆனா அது உண்மைதான். ஒரு பக்கம் பார்க்கும்போது ஒரு ஒயிட் லைட் மாதிரி, அது ஒயிட் லைட்னா அது உண்மையாவும் இருக்கும், வெளிப்படையா சொல்றது இல்ல. ஆக்சுவலி அபிரகாமுக்கு சாராதான் சகோதரி தான். ஏன்னாக்கா அவங்க அப்பாவுக்கு 2 மனைவிகள். அதான் சொல்றாரு, அவள் என் சகோதரி, அவள் என்னுடைய தகப்பனுக்கு மகள், என் தாய்க்கு மகள் அல்ல அப்படின்னா அம்மா, அவருடைய அம்மா வயிற்றுல பிறகுல அவங்களுடைய 2வது இடத்துல அங்க தேராவுடைய செகண்ட் வைஃப், அவருக்கு பிறந்த குழந்தை தான் இந்த சாரா. ஒரு விதத்துல பார்க்கும்போது அவங்க சகோதரியா தான். அதே நேரத்தில் அபிரகாம் கூட பார்க்கும்போது அவருடைய விசுவாசம் கூட அப்படிங்க வளர்ச்சி அடைந்த ஒரு முகங்குப்புறவில் என்ன பண்ணிக்கிறாரு, சிரிச்சிருக்கிறாரு. அபிரகாம் குறைபாடுகள் இருந்தாலும் அவனுடைய குறைபாடுகள் காலப்போக்கில் என்னாச்சு, அது நிறைவானதை நாம் பார்க்கிறோம். அதே போல பாருங்க, தாவீது எடுத்தாக்க, தாவீது ஒரு சில தவறுகள். மோசே என்ன பண்ணிட்டாரு, கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னாக்கா என்ன பண்ணிட்டாரு, கோபம் பாருங்க. என்னங்க இஸ்ரேல் மக்கள் கொடுத்த டார்ச்சர் அந்த மாதிரி பாவம். சில நேரங்கள்ல என்ன பண்ற அவர்களோ, அதனால கானான் தேசத்துல போற வாய்ப்பே அவர் இழந்துட்டார். மோசைக்கு ரொம்ப ஷார்ட் டெம்பர், உண்மையாவே ஒரு கொலை கூட பண்ணிட்டாரு பாருங்க. என்ன பண்ண ஆரம்பத்துல, ஆனா எந்த அளவுக்கு அவருடைய குணம் மாற்றப்பட்டுச்சு. ஆண்டு என்ன சொல்றாரு, பூமியில இருக்கிற எல்லாரிலும் மோசையானவன் எப்படி மாறிச்சு, ஆப்போசிட் ஆயிட்டாரு. 40 வருஷத்துல ஆண்டு என்ன பண்ணிட்டார் மோசைய இல்லைங்களா, ஃபுல்லா கம்ப்ளீட்டா அவருடைய கோபத்தெல்லாம் மாத்தி சாந்தம் உள்ளவராக. தேவன் எப்படிப்பட்டவராக, இல்லாதது ஒரு குணத்தை என்ன பண்றாரு அவருக்குள்ள உருவாக்குறது தான் தேவனுடைய வல்லமை. மோசைக்குள்ள இல்லவே இல்லை இந்த குணம் இல்லைங்களா. ஆனா வசனம் சொல்றது, பூமியில எல்லாரையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை மிஞ்சிட்டா இருப்பாரு. யாரு? சாந்தத்துல மோசை. இப்படிப்பட்டதான ஒரு விட்னஸஸ், இவங்களுடைய சாட்சிகளை நம்ம தெளிக்கப்படும் போது, நம்ம வாழ்க்கையில தெளிக்கப்படும் போது நம்ம வாழ்க்கை என்னாவது, அது சுத்தமா இருக்கும். தாவீது எடுத்தோம் அப்படின்னாக்கா, தாவீது அப்படிப்பட்ட ஒரு மனிதனா இருக்கிறார் இல்லைங்களா. என்னங்க ஒரு தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவர். என்னன்னாக்கா, தாவீது இருதயமும் தேவனுடைய இருதயம் ஒரே போல இருக்குங்களா. தாவீது எப்படி நினைக்கிறார் அதே போல தேவன் எப்படி நினைக்கிறாரோ அதே போல தாவீது நினைக்கக்கூடியவராக அவருடைய ஹார்ட் அப்படி இருக்கு. யோசேப்பு நாம் பார்க்கும்போது, தானியேல், யோபு எப்படிப்பட்ட ஒரு மனிதன் இல்லைங்களா. யோபு எப்படிப்பட்டவர் இல்லைங்களா. சொல்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், என்னாண்டவரே உங்களுக்கு கண்ணு இல்லையா அப்படி இப்படி என்ன பண்ணிருப்போம், முறுமுறு. வாழ்க்கை ஏதாவது ஒரு கஷ்டத்தை ஆண்டவர் அனுமதிச்சாருனாக்கா, நம்ம வாயில் இப்படிப்பட்ட வார்த்தை வருது, கர்த்தர் நாமத்துக்கு சோதரன்றமா ஆத்திரம் தான் நமக்கு வரும். என்ன ஆண்டவர் எல்லாம் அனுமதிச்சிட்டாரு. ஆனா யோபு பாருங்க, யோபு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, யோபு பத்தி இந்த 3 பேர் வந்து சொல்றாங்க. இந்த 3 பேரை பத்தி ஆண்டவர் கோவம் வருது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தாசனாகி என்னங்க யோபு பேசுனது போல என்ன குறித்து நிதானமா பேசல, அதனால உங்க மேல எனக்கு கோவம் வருது. அந்த 3 பேர் வந்தாங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க. அதில் பார்த்து சொல்றாங்க, உங்க மேல எனக்கு கோபம் மூழ்கிறது, நீங்க போய் யோபுக்கு என்ன பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் யோபை பத்தி ஆண்டவர் சொல்றா இல்லைங்களா. சொன்மார்க்கனும் உத்தமனும் நீதிமானும் இல்லைங்களா, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷன், இவனை போல பூமியில ஒருவனும் வேர்ல்டு ரெக்கார்டிங் அல்ல. ஒருத்தரும் ஒரு விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி, மோசை எடுத்தாக்கா, ஆபிரகாம் எடுத்தா, தேவனுடைய சிநேகிதன். சரி, வாழ்க்கைகளை நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கைகள் என்னாவது மாற்றம் அடைகிறதை நாம் பார்க்கிறோம். சதா இது வந்து இப்போ இந்த பிரசன்டேஜ் இப்ப இருக்கக்கூடிய இந்த சுவிசேஷ யுகத்துல இந்த சாம்பல் இந்த வசனத்தோடு நம்ம தெளிக்கப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். இதே 7வது நாள் என்ன ஆகணும், தெளிக்கப்பட வேண்டும். 7வது நாள் பார்க்கும்போது உலக மக்களுக்கு கூட இவங்க தான் ஒரு எடுத்துக்காட்ட முன்மாதிரியாக இருக்கிறார்.
அவங்களுடைய வாழ்க்கை கூட நம்ம பார்க்கும்போது இப்போ 1000 வருட இதுல நம்ம பூமிக்குரிய அரசாட்சியில நம்ம பார்க்க எல்லாம் உயிர் தந்து வரும்போது கூட யாரை பார்த்து இவங்க வாழ்க்கையை மாற்றுவார்கள் என்று பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள் இருக்கும். ஆனா அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவங்க எல்லாம் கண்ணில் பார்ப்பாங்க. அபிரகாம கண்ணில் பார்ப்பாங்க, யோசிப்பை பார்ப்பாங்க, மோசையை பார்ப்பாங்க, தாவீதை பார்ப்பாங்க. இவங்க எல்லாரும் கண்ணால பார்த்து அவனுடைய வாழ்க்கையை கண்ணால பார்த்து என்ன பண்ணுவாங்க? மாறுவாங்க. ஆனா நம்ம வசனத்துல தான் பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா? வரையா வார்த்தைகளை வச்சுதான் நம்ம பாருங்க. வார்த்தையில அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நம்ம மேல இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துது, தூண்டுதான் நம்மள தூண்டி விடுது இல்லைங்களா? அவனுடைய வாழ்க்கை நம்ம என்ன பண்ணுது? நம்மளை போல வாழுன்னு அப்படி தூண்டுது பாரு. ஒரு தூண்டுதலை கொடுக்குது அப்படின்னாக்கா நேர்ல பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கணும்? எஃபெக்ட். அபிரகாம் நேர்ல பார்த்து அப்படி இருக்கும், இன்னும் அதிகமா பாதிக்கும். அதனால அவங்கள சுத்திகரிக்கும் பாரு. அந்த வாழ்க்கைகளை பார்த்து ஒவ்வொருத்தர் என்ன பண்ணத்தாங்களே இன்னைக்கு வச்சுங்கிறாங்க ஹீரோஸ். அன்னைக்கு யார்தான் ஹீரோஸ்? இன்னைக்கு வச்சுங்க ஹீரோல யாருங்க? ஒருத்தர் ஒரு ஹீரோனை வச்சு கட்டோட்டை வச்சு நானுங்களை பின்பற்றிட்டு இருக்கிறேன். ஆனா உண்மையான ஹீரோஸ் யாருங்க? ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த். இவங்கெல்லாம் விசுவாசத்துல இவங்கெல்லாம் ஹீரோஸ். அவனுடைய அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துரு. இவங்கெல்லாம் வெறும் நடிப்பு தான். இவருடைய வாழ்க்கை பிக்சர்ல ஒரு வாழ்க்கை இருக்கும், அவருடைய பின்னால ஒரு வாழ்க்கை இருக்கும். வில்லன் மாதிரி ரொம்ப இது மாதிரி அதை காமிச்சுக்குவாரு. ஆனா பார்த்து உண்மையா வில்லன் மாதிரி இருக்கும். ஆனா இந்த வாழ்க்கை ஒரு நாடகம் இல்லை. இங்க வாழ்ந்த வாழ்க்கை அடிப்பட்ட வாழ்க்கைங்க, நிஜ வாழ்க்கை இல்லைங்களா? உண்மையாக வாழ்ந்து அவங்க உண்மையான ஒரு ஹீரோஸ். அதான் அவங்க மேல என்ன பண்ணப்படுது? 7வது நாள் அவர்கள் மேலும் இந்த ஜலம் தெளிக்கப்படும் போது அவங்களுக்கும் இவங்களுக்கு நமக்கு இருக்க வித்தியாசத்துல பார்க்கணும். அவங்களுக்கு இன்னும் அதிகமான எஃபெக்ட் இருக்கும். ஒருத்தரும் உயிர் தந்து வந்து நீதிமான்கள் இந்த பூமியை ஆட்சி செய்யும் போது ஒருத்தரும் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இல்லைங்களா? இந்த வாழ்க்கையை பார்த்து ஒருத்தர் ஆயிடுவாங்க, மாறும். அபிரகாம் என்ன சொல்லி கொடுப்பாருங்க? விசுவாசம் எப்படி விசுவாசமா இருக்கணும், தேவனுடைய சிநேகிதத்தை எப்படி நாடணும், அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி பண்ணணும் அப்படின்றத அவருக்கு காட்டி கொடுப்பார், சொல்லி கொடுப்பார் இல்லைங்களா? தேவன் யாரை ஃப்ரெண்டா செலக்ட் பண்ணிக்கினாரு? யாரு? யெகோவா தேவன் யாரை செலக்ட் பண்ணிக்கினாரு? ஆபிரகாமுக்கு ஃப்ரெண்ட். பாருங்க எவ்வளவு பெரியவங்க அபிரகாம் இல்லைங்களா? நமக்கு ஒரு பில்கேட்ஸோ இல்லை நாங்க ஒபாமாவோ நமக்கு ஃப்ரெண்டா இருந்தாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு போட்டோ எடுத்து எல்லாத்தையும் காட்டுவோம், பாருங்க என் ஃப்ரெண்டு என் கூட படிச்சவரு அப்படின்னு காட்டும் இல்லைங்களா? ஆனா அபிரகாம் யாரை காட்டுறாரு? தேவனை காட்டுறாரு. தேவன் அபிரகாம் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறார். ஏதோ தேவன் சர்வலோகத்தையும் படைச்சவர். யாரோட ஒரு நட்புறவு ஏற்படுத்தி இருக்கிறாருன்னா ஆபிரகாம் எப்படி இந்த ஒரு அப்ப அப்படி சொல்வார் இல்லைங்களா? மோசே வந்தா என்ன கற்றுக் கொடுப்பார் மக்களுக்கு எல்லாம்? நீதி நியாயங்களை கற்றுக் கொடுப்பார். வாட் இஸ் ஜஸ்டிஸ்? தேவனுக்கு எப்படி நியாய பிரமாணத்தின்படி எப்படி வாழணும், சட்டத்திட்டங்கள் என்ன பண்ணுவாரு? ஒழுங்குமுறைகளை அவர் கற்றுக் கொடுப்பார் மக்களுக்கு. இப்ப இது பாருங்க, சட்டம் எப்படி இருக்கு? பேர் மட்டும்தான் சட்டம், ஒண்ணுமே என்னங்க நீதிமன்றம் பேர், அங்க நீதியே கிடையாது, ஆப்போசிட்டா தான் இருக்கு. எல்லாம் ஊழல், லஞ்சம், லீகல் இருக்காரு. ஆனா இவர் என்ன கொண்டு வராரு? பர்ஃபெக்ட் ஜஸ்டிஸ் இல்லைங்களா? பூமி அடி இருக்க நீதி வாசமா இருக்கும். தானியல் வருவார், தானியல் என்ன கத்துருவார்? தானியல் சொல்றாரு எப்படிப்பட்டார்? அதை பத்தி ஆண்டு என்ன சொல்றாரு? தானியல் பத்தி ஆண்டு சொல்றாரு, நான் தூதர் அனுப்பும் வந்து தூதர் வந்து சொல்றாரு, காபிரியல் வந்து சொல்றாரு தானியல், தானியல் நீ மிகவும் பிரியமானவர் என்னங்களா? மிகவும் பிரியமானவர், நீ கேட்டுக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்ட. தானியல் ஒரே ஒரு பிரேயர் பண்ணா போதும். அவர் என்ன மாதிரி ஒரு மறை பொருளா இருந்தா கூட ஆண்டு என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்திடுவார் இல்லைங்களா? நேபுகாத்நேச்சர் பார்த்த கனவை யாருக்கு வெளிப்படுத்திட்டாரு? நேபுகாத்நேச்சர் காலையே வந்துட்டாரு. வந்து தேவ ஆவியை பெற்ற உன்ன மாதிரி யாருமே இல்லப்பா. ஸ்பிரிட் பாருங்க எப்படி ஒரு விட்னஸ் பண்ணார் பாருங்க. யாருங்க அவங்களாம் சாட்சிகள் எப்படி எடுத்துக்கிறாங்க? வன்னிய தேசத்துல யெகோவா தேவன் என்ன பண்ணாங்க? மகிமைப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க எப்படி இருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும் நம்ம கூட வச்சாங்க. நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸுங்க வைக்கணும் பாருங்க இல்லைங்களா? தானியல் யாருக்கு ஃப்ரெண்டுங்க? 3-4 பேர் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு பக்தி உள்ள நண்பர்களாக இருந்தாங்க.
அப்படிப்பட்ட ஒரு யூத நண்பர்களை நம்ம பாருங்க. அதனால இதெல்லாம் அவங்களுடைய சாட்சிகள் நம்ம பார்க்கும்போது இதே 1000 வருட அரசாட்சி பூமியில அவங்க கண்ணார கண்டு அவங்க வாழ்க்கைய மாற்றுறாங்க. ஆனா யார் மேலெல்லாம் இந்த ஜலம் தெளிக்கப்படுறது இல்லையோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவர்கள் அறுப்புண்டு போவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் இவங்களுடைய வாழ்க்கைகளை பார்த்து தங்களை மாத்திக்கிறது இல்லையோ அதை ஏத்துக்கிறது இல்லையோ அவங்கள ஒரு முன்மாதிரியாக வைக்காம இல்லைங்களா, அவங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க மாத்திக்க விருப்பம் இல்லாத இருக்கிறாங்களா, அதான் சொல்ல இல்லைங்களா, நானா தான் இருப்பேன். அப்படிப்பட்டவர்கள் எல்லாருமே 2ஆம் மரணத்தினாலே அழிக்கப்படுவார்கள். அதான் சொல்ற அவர்கள் என்னங்களா, அவர்கள் அதான் சொல்ற தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார். செத்த கிரைகள் இந்த பாவமான விஷயங்களை விட்டு உணவனுடைய ஜலத்தினால் தங்களை மாற்றிக்கொள்வார்கள் என்று நம்ம சடலம் பார்க்கும்போது இது அந்த ஒரு சிவப்பான கிடாரியை தேவன் யூஸ் பண்ண ஒரு விஷயம். முக்கியமா அது எதுக்காக பயன்படணும் அப்படின்னு பார்க்க சாம்பல் தான் இருக்கு. முக்கியமா இது பலியாக அவனுடைய சாட்சிகள் தான் அதனுடைய ஜலத்தினால் அது அது மிக்ஸ் ஆகி என்ன பண்ணது தெளிக்கப்படும் போது அவர்கள் அது என்ன பண்ணும் சுத்திகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை அதுக்கும் இருக்கிறது. நம்ம செய்து நம்ம பார்க்கும்போது இதன் மூலமாக நமக்கு தேவன் அப்படிங்கிறத ஒரு பாடமாக போல நமக்கு இதை சொல்லிட்டாரு. நமக்கு எவ்வளவு விட்னஸஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேகம் போல எத்தனை திரளான சாட்சி. அதனால போல அப்போஸ்தலன் நமக்கு இதை கொண்டு வந்து நம்முடைய ஓட்டத்தை என்ன பண்றாரு, பொறுமையோடு ஓடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஊக்கப்படுத்துறாரு. அந்த வசனத்தை வாசனை முடிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல வசனம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். இதெல்லாம் நமக்கு போல் கொண்டு வந்துட்டு நம்ம கடைசி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் நாம் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நம்ம ஓட்டத்தை பொறுமையோடு ஓட. அதனால இவ்வளவு சாட்சிகள் இருக்கு. அதனால எந்த விஷயத்தை நம்ம பாரமாவே சொல்ல முடியும். என்ன சொல்ல வர்றாருன்னா எனக்கு ரொம்ப பாரம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன், எனக்கு தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எப்படியுமே எதுவுமே சொல்ல முடியும் இல்லைங்களா. ஆனா ஏன்னாக்கா நம்மளை விடவ என்ன பண்ணிக்கிறாங்களா இவெல்லாம் விசுவாசத்தினால சாட்சி பெற்றிருக்க சொல்ல முடியுமா இல்லைங்களா. யோபு மாதிரி நம்மளுக்கு கஷ்டம் வந்திருக்காங்க. யோபு மாதிரி கஷ்டப்பட்டுக்கிறாங்க. உங்க ஆஸ்தியெல்லாம் லாஸ் ஆயிடுச்சா இல்லைங்களா. ஹெல்த் ஸ்பாயில் இருக்கா. யோபு மாதிரி நம்ம எடுத்து ஓட்ட வரட்டுன்னு சொல்லி உட்காந்துருக்கிறோமா. அந்த அளவுக்கு தேவை நம்ம என்ன பண்ணல, நம்மள விட்டானா நம்ம வாயிலிருந்து வருது. ஆண்டு நல்லா தெரியும். அதான் வசனம் சொல்ற அவர் திராணிக்கு மேல. ஆனா யோபை வச்சு சேலஞ்ச் பண்றாரு. யாரு சாத்தானை கூப்பிட்டு சொல்றாரு. பாவம் சாத்தான் எங்கேயோ போயிருக்கிறான். ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு என் தாசனாகி யோபு மேல கவனம் வச்சாயா. சும்மா இருக்கிறவங்க என்ன பண்றாரு. ஆனா அவனுக்கு ஆல்ரெடி இருக்கு கவனம். யார் மேல, அவனுடைய இதுவே யார் மேலதான் இருக்கும். அதான் சொல்றா இல்லைங்களா, யாரை விழுங்கலாமே என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல சொட்டி தெரிஞ்சுக்கிறான். யாரெல்லாம் தேவனுக்கு உண்மையா வாழ்றாங்களோ அவங்க மேலதான் இவனுடைய பார்வை இருக்கும். யோபு மேல கூட அவனுடைய பார்வை இருந்துச்சு. ஆனா ஆண்டு என்ன பண்ணல, அனுமதி கொடுக்கல, பர்மிஷன் கொடுக்கல, ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தாரு. அந்த மாதிரி சோதனை நமக்கு தேவன் என்ன பண்ணல, அனுமதிக்கல. நமக்கு எவ்வளவு திராணி இருக்குதோ அவ்வளவுதான் அனுமதி. அது நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவர் எனக்கு தான் ரொம்ப கஷ்டம் அப்ப நம்ம யாரும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நம்ம யாரும் இல்லைங்களா சிங்க கேபில போட்டுக்கிறாங்களா, நம்ம யாரும் அக்னி ஜுவாலையில போட்டுக்கிறாங்களா, இல்ல பாருங்க. ஏன்னா அப்படிப்பட்ட சோதனைக்கு அப்படிப்பட்ட பரீட்சைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நிக்க மாட்டோம். அதனால தேவன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்கா நமக்கு சோதனையே கிடையாது. உண்மை தாங்களே. ஏதாவது சோதனை நம்ம சொல்ல முடியுமா, பிரதர் எனக்கு இவ்வளவு பெரிய சோதனை ஒண்ணுமே லிஸ்ட் எடுத்து பார்த்தாக்கா ஒண்ணுமே. நம்ம தான் நம்ம விஷயத்த நம்ம தான் நினைச்சிருக்கோம் ரொம்ப சோதனை அப்படின்ட்டு. ஆக்சுவலி அவங்களுக்கு நமக்கும் ரொம்ப வித்தியாசம்.
அதான் சொல்லிட்டாரு பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, இத்தனை சாட்சிகள் நம்ம நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால எதை நீங்க பாரமா எண்ணாதீங்க இல்லைங்களா. பாவத்தை என்ன பண்ணுங்க, உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்து வருகிறவர் முடிக்கிறவருமாக இயேசு நோக்கி போகும். இன்னொரு கிரேட் எக்ஸாம்பிள் நான் இவங்கெல்லாம் இப்படி வாழ்ந்தாலும் இதை விட ரொம்ப சிறந்த உதாரணம், ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியா இருக்கிறது யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பர்ஃபெக்ட் ஒரு மாடல் அவர். இவங்கெல்லாம் இம்பர்ஃபெக்டா இருந்து நமக்கு ஒரு முன்மாதிரியா இருந்திருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன ஆகிறாரு, பர்ஃபெக்ட் 100% நமக்கு என்ன வந்திருக்கிறாரு, முன்மாதிரியா இருந்திருக்கிறார் நம்ம ஆண்டவராகிய இயேசு. அவருக்கும் நமக்கு உதாரணம் எடுத்துக்கலாம் இல்லைங்களா. அவருக்கு பாருங்க, நன்மையை செய்து என்ன பண்ணாரு, தீமை அனுமதிச்சார் இல்லைங்களா. அவர் என்ன பண்ண, முகத்தை துப்பு நாங்க அடிச்சாங்க, என்ன பண்ணாங்க, எடுத்துன்னு அவர் கல்லணை போல சிலுவில அறைந்தார்கள். அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு வரல. அதனால நம்ம என்ன பண்ணுவீங்க, எல்லாம் நம்ம நோக்கி பார்த்து இயேசு கிறிஸ்துவை முன்னால வச்சு அந்த ஓட்டத்தை என்ன பண்ணோம், பொறுமையோடு ஓடுங்க அப்படின்னு சொல்லி போல் நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ண, நம்ம இன்னும் புஷ் பண்ணி விடுறாரு நமக்கு. அதனால நம்ம கூட இவருடைய உதாரணங்களை நம்ம தொடர்ந்து பார்த்து அந்த ஓட்டத்தை நம்ம என்ன பண்ணலாம், பொறுமையோடு ஓடி அவைகளை நாம் முடிக்க நமக்கு தேவன் கிருபை செய்வாராக. இந்த ஒரு நாளில கூட இந்த ஒரு பாடத்திற்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக கிருபை செய்து நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றியும் ஸ்தோத்திரத்தை கூட எடுத்துக்கொண்டு நம்முடைய பாடத்தை முடிக்கிறேன். தேவன் தாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.